என் வலி ஒருவரின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம், ஆனால் என் சிரிப்பு ஒருவரின் வலிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. இந்த வாசகத்தை யார் சொன்னான்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? காந்தி தப்பு, தாமஸ் ஆல்வா எடிசன் தப்பு, ஐன்ஸ்டைன் தப்பு, சார்லி சாப்ளின் சரியான பதில். நீ சொல்லுங்க. சிறுவயதிலே தன்னந்தனியை பெறுவதென்று நாடக மேடையை வியந்து பார்த்தவர் இன்று உலகமே வியக்கும்படியான திரைப்படங்களை எடுத்து மாபெரும் சாதனை படைத்த சார்லி சாப்ளினே ஆவார். A few moments later. சார்லி சாப்ளின் பத்தி சொல்லிட்டா சொல்லு. 15 வயதில் சார்லி சாப்ளின் ஜிம் ரொமான்ஸ் ஆஃப் கேட்னி என்ற நாடகத்தில் நடித்தார். அதன் மூலம் ஆங்கிலம் புரியாதவர்களை கூட சிரிக்க வைக்கணும் என்பதற்காக தன் நடை, உடை, பாவனங்களாலேயே நகைச்சுவை செய்தார் சார்லி சாப்ளின். இந்த கவிதை உத்திக்குதான் ஆக்ஷன் காமெடி என்று பெயர். இதன் மூலம் பிரபலமான சார்லி கேசே சர்க்கஸ் என்ற குழுவின் முக்கியமான ஒருவனானார். அதன் பிறகுதான் சார்லி சாப்ளின் முதலாவது திரைப்படம் நடித்தார். அது என்னவென்று யாருக்கா தெரியுமா? காஞ்சூரிங், டைட்டானிக், மட்டமான பதில். நானே சொல்றேன், அதுதான் மேக்கிங் அ லிவிங் என்று முதலாவதாக சார்லி சாப்ளின் நடித்த திரைப்படம். இதுதான் 1914ஆம் ஆண்டு வெளிவந்தது. ஆனா இந்த படம் அவ்வளோலாம் எதுவும் ஃபேமஸ் ஆகல. அதனால தன் திரைப்படம் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று முடிவிற்கு வந்தான் சார்லி. 1 hour later. சார்லி சாப்ளினது முதல் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. ஆனாலும் தன் மனதை தளர விடாமல் சிறிய மீசை, உடலுக்கு பொருந்தாத கால் சட்டை, உயர்தலைவான சட்டை, விளையாட்டு தொப்பி, கைகளுக்கு பிரம்பி என அவருக்கு தனித்துவமான தோற்றத்தை கொடுத்தது. அவரது சிறிய மீசை, உடலுக்கு பொருந்தாத உடைகள் மற்றும் அவரது தனித்துவமான நடன முறைகள் பார்வையாளர்களை கவர்ந்தது. இதுவே அவரது சினிமா வாழ்க்கையின் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைந்துள்ளது. 2 hours later. இவர் நடிச்ச எல்லா படங்களும் ஹிட் தான். ஃபர்ஸ்ட் இவர் நடிச்ச படங்களின் டிக்கெட்லாம் கையாலே வித்து தீரும். அதனால்தான் இவருக்கு வசூல்ராஜா என்று பெயர் வந்தது. மற்றவங்க மாதிரி பணத்துக்காக நடிப்பவர் சார்லி சாப்ளின் கிடையாது. இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு கருத்து உண்டு. இந்த கருத்துகள் என்ன என்றால் சமூக பிரச்சனைகள் மற்றும் ஏழை மக்களுக்கான நிலைகளை கூறும். சிரிப்புக்கு கூட சிந்தனை உண்டு என்று சொல்லப்பட்டவர். 3 hours later. நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல, நானும் இந்த புத்தகத்தை படிச்சேன். எனக்கு புத்தகம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் சிலது மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொல்லிட்டு வந்தேன் என்னென்ன. ஃபர்ஸ்ட் நம்ம சார்லி சாப்ளின் நம்ம இப்போலாம் அவர் நல்லா புகழும், மகான் அப்படின்லாம் சொல்றோம். அவரோட காலகட்டத்துலாம் அவரை யாரும் மறுத்து கூட இல்லையா. அவர் பண்றதெல்லாம் முட்டாள்தமும் சொல்லுவாங்களாம். அதனால அவருக்கு யாருக்குமே அவரை பிடிக்காதான். இதுவே இவ்வளவு நிறைய கஷ்டமான டைம்ல இதுதான் அவருக்கு கஷ்டமான சூழ்நிலைலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் திரைப்படத்தெல்லாம் நடிக்க தொடங்கினார். அந்த காலகட்டத்திலாம் மௌன படம் தான். எதுவும் பேச மாட்டாங்க, ரொம்ப மௌனமா முகபாவனைகள் மட்டும்தான் இருக்குமா. அப்படி இருக்கும்போது அந்த இசை கருவிகள்லாம் இப்போ இசை தொழில்நுட்பம் தான் உபயோகிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த கண்டே பிடிக்கலையாம். அப்படி பண்ணாங்க அது எனக்கும் தெரியல. ஆனால் அது படிக்கும்போது எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அந்த டைம் தான் நிறையா படம்லாம் நிறைய பேர் புகழ்ந்தாங்கல்ல அந்த படத்துலலாம். அந்த படம் எல்லாமே மௌன படமாக தான் இருந்துச்சான். 5 hours later. அவர் அரசியலில் ஈடுபட்டார், சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்கினார் என்று பிரச்சாரம் செய்கிறார். ஆனால் சார்லி சாப்ளின் எப்போதும் மக்களின் வாழ்வை சிரிப்பால் எளிதாக நினைத்தார். சார்லி சாப்ளின் கடைசி கட்டத்தில் அவர் குடும்பத்தோடு அமைதியான ஓய்வு காலத்தை கழித்தார். அவர் உலகம் முழுவதும் பெற்ற விருதுகளின் அன்பும் மரியாதையும் அவரின் வாழ்க்கையை சிறப்பித்தார். சார்லி சாப்ளின் மரணத்திற்கு பிறகு அவர் மக்களின் மனதில் சிறப்பு பிரச்சாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 6 hours later.
சாப்ளின் 83 வயதை எட்டிய போது திரைப்படத்துறையில் அவர் செய்த பங்களிப்புகளுக்காக ஆஸ்கர் விருதை பெற்றார். இந்த விருதை பெற்றதற்காக அவர் அமெரிக்கா வர அழைக்கப்பட்டார். அவர் அமெரிக்காவில் கால் வைத்ததும் மக்கள் அனைவரும் அவரை மகிழ்வோடு வரவேற்றனர். விருது வழங்கும் விழா சிறப்பாக முடிந்து அனைவரும் கரகோஷம் எழுப்பினர். தனது 86வது வயதில் சார் பட்டத்தை பெற்றார் அவர் இங்கிலாந்தின் மிக உயர்ந்த விருதை பெற்ற அவர் தனது இளம் வயதில் இங்கிலாந்து தெருக்களில் வறுமையில் இருந்த நிலையை பற்றி எண்ணினார். அவர் இன்றும் மக்கள் மனதில் இருக்கிறார். 6.5 hours later. 1977 ஆண்டு நவம்பர் மாதத்தில் சார்லி சாப்ளின் உடல் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டது. சாப்ளினின் குடும்பம் அவரை பக்கத்தில் இருந்து கவனித்துக் கொண்டது. ஆனால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கவில்லை. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் தினத்தன்று அதிகாலை 4 மணிக்கு சாப்ளின் உயிர் பிரிந்தது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது அற்புதமான திரைப்படங்களின் மூலம் மக்களை சிரிக்க வைத்த அந்த மகா கலைஞன் இப்பொழுது எல்லோரையும் கண்ணீர் விட வைத்து பிரிந்து விட்டார். The next day. இப்படி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தளராத மனம் என வெற்றிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சாப்ளினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இத்தகைய மகா கலைஞனை பற்றி தெரிந்து கொள்ள என் சோக்கன் எழுதிய சார்லி சாப்ளின் புத்தகத்தை வாங்கி படிங்க. மறக்காம நீங்களும் வாங்கி படிங்க. பாய். தனுஷ்யா என்ன படிக்கிற? இது ஒரு நல்ல புத்தகம். இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாசகத்தோட ஆரம்பிக்கிறேன். என் வலி ஒருவரின் சிரிப்புக்கு காரணமாக இருக்கலாம், ஆனால் என் சிரிப்பு ஒருவரின் வலிக்கு காரணமாக இருக்கிறது. இவ்வளவு அருமையான வாசகம். இத சொல்றதுக்கு முன்னாடி இது சார்லி சாப்ளினை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லட்டா? சொல்லு. 15 வயது. நான் சார்லி சாப்ளினை பத்தி கொஞ்சம் இன்னும் சொல்லட்டா? சொல்லு. 15 வயதில் சார்லி ஜிம் ரொமான்ஸ் ஆஃப் கேட்னிப் என்ற நாடகத்தில் ரொம்ப நீ எதுக்கு பார்க்கலாம்? நான் சார்லி சாப்ளினை பத்தி கொஞ்சம் சொல்லட்டா? சொல்லு. சார்லி சாப்ளினை பத்தி கொஞ்சம் சொல்லட்டா? சொல்லு. 15 வயதில் சார்லி சாப்ளின் ஜிம் ரொமான்ஸ் ஆஃப் கேட்னிப் என்ற நாடகத்தில் நடித்தார். அதன் மூலம் ஆங்கிலம் புரியாதவர்களுக்கு கூட சிரிக்க வைக்கணும் என்பதற்காக தன் நடை, உடை, பாவனங்களாலேயே நகைச்சுவை செய்தான் சார்லி. அதன் பிறகு ஜிம் ரொமான்ஸ் ஆஃப் பத்தி பண்ணிட்டேன். திருப்பி அதே